எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மகேஸ்வரி ஹரிஹரன், மகரின் நர்சிங்ஹோம் வில்லிவாக்கத்திலேருந்து பேசுகிறேன். ஐவிஎஃப் பிரெக்னன்சி விளக்கத்திற்கான 2வது தொகுப்பு. இந்த 3வது மாதத்தில் சர்விக்கல் ஸ்டிச், அதாவது கர்ப்பப்பை முகப்பில் ஒரு தையல் போடுவாங்க. இது எல்லாருக்கும் அவசியமா? இது எதற்காக போடப்படுகிறது? இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் ப்ரெக்னென்சி சில பேருக்கு ட்வின் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த சர்விக்கல் லென்த்னுடைய வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. சில நேரங்களில் இன்ஃபெக்ஷன்ஸ், யூரினரி இன்ஃபெக்ஷன், வஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ், இல்லை வேறு ஏதாவது ஃபீவர் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை வாயினுடைய ஓப்பன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து அதிகப்படியாக இல்லாமல் இருப்பதற்கு நம்ம அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம போட வேண்டிய அவசியம் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் இருக்கும், அதனால் அந்த சர்விக்கல் வீக்னஸ் இருக்கும். ஸோ அதை தடுப்பதற்கு நம்ம வந்து ப்ரொஃபைலாக்டிக்காக, அதாவது முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த ஸ்டிச்சு போட வேண்டியிருக்கும். இந்த ஸ்டிச்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ணாது. இந்த டெலிவரி டைமில் நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதனால் அது அப்படியே இருந்துருமோ, வேறு ஏதாவது நார்மல் டெலிவரி பண்ண முடியாதோ, இல்லை வேறு எதுவும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டாம். பட் இந்த ஸ்டிச் போடுறதன் மூலமாக ஒரு 50% பீப்புளுக்கு நம்ம வந்து அபார்ஷன் ஆகிறதையும் குறப்பிரசவம் ஆகிறதையும் தவிர்க்க இயலும். இதை பற்றி மேலும் விவரங்களுக்கு மகரின் நர்சிங்ஹோமை அணுகவும். நன்றி, வணக்கம்.